ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல மே மாசம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த 2026 ஐபிஎல் தொடரோட விறுவிறுப்பான போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸை 7 விக்கெட் வித்தியாசத்துல அசத்தலா ஜெயிச்சிட்டாங்க. இந்த பிரம்மாண்டமான வெற்றியில டெல்லி அணி 226 ரன்கிற பெரிய இலக்கை இன்னும் 5 பந்து மீதி இருக்கும் போதே வெற்றிகரமா சேஸ் செஞ்சுட்டாங்க. இது ஐபிஎல் வரலாற்றிலேயே டெல்லி டீம் அடிச்ச அதிகபட்ச சேசிங்கிற சாதனையையும் பதிவு செஞ்சிருக்கு. இந்த பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஓப்பனிங்ல அமைஞ்ச ஒரு சாதனை பார்ட்னர்ஷிப் தான். ராஜஸ்தான் டீமோட சவாலான ஸ்கோரை சும்மா அடிச்சு தூக்கிடுச்சு அந்த பார்ட்னர்ஷிப். இந்த ரிசல்ட் டெல்லி டீமை பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல கொண்டு போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் சீசன் எவ்வளவு போட்டியா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்கிறதையும் டீம் ஜெயிக்கிறதுக்கு தனிநபரோட சிறப்பான ஆட்டம் எவ்வளவு முக்கியம்னு இந்த மேட்ச் மறுபடியும் காட்டுது. டோர்னமெண்டோட 43வது மேட்ச்ஸான இந்த ஆட்டம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஹோம் கிரவுண்ட்ல ஸ்டேடியம் நிரம்பி வழியற அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் கூட்டத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த பிட்ச் மேட்ஸோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் மாறி மாறி சாதகமா இருக்கும்னு சொல்வாங்க. 226 ரன்கள்ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ண டெல்லிக்கு கேஎல் ராகுல், பதும் நிஸ்ஸங்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வாங்கின கேஎல் ராகுல் வெறும் 40 பந்துகள்ல அதிரடியா 75 ரன்கள் விளாசி சேசிங்கை முன்னின்று நடத்தினாரு. தன்னோட மிரட்டலான பேட்டிங் திறமையை இதுல அவர் வெளிப்படுத்தினார். ராகுலோட அந்த அதிரடிக்கு பக்கபலமா பதும் நிஸ்ஸங்காவும் 33 பந்திலேயே வேகமா 62 ரன்கள் குவிச்சாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட 110 ரன்கள் பார்ட்னர்ஷிப் தான் இந்த இன்னிங்ஸோட வேகத்தையே தீர்மானிச்சது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில கேப்டன் ரியான் பராக் தான் இன்னிங்ஸை தாங்கி பிடிச்சாரு. அவர் வெறும் 50 பந்துகள்ல அதிரடியா 90 ரன்கள் விளாசி தன்னோட டீமை 6 விக்கெட் இழப்புக்கு 225 ரன்கள்ங்கிற ஒரு பெரிய ஸ்கோருக்கு கொண்டு போனாரு. ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்கள் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 46 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. துஷார் தேஷ்பாண்டேவும் 38 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஆனாலும் அவங்களால டெல்லி அணியோட வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ராஜஸ்தானோட லெக் ஸ்பின்னர் ரவி பிஷ்னோயும் பந்து வீசினாரு. ஆனா அவர் வீசின ஓவர்ல விக்கெட் எதுவும் எடுக்காம 28 ரன்கள் விட்டு கொடுத்தாரு. இந்த ஆட்டத்துல பல தனிப்பட்ட சாதனைகள், அதாவது ரெக்கார்ட்ஸ் பதிவாகியிருக்கு. கேஎல் ராகுல் கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எம்எஸ் தோனியவே ஓவர்டே பண்ணி ஐபிஎல் வரலாற்றிலேயே 5வது அதிக ரன் எடுத்த பிளேயரா ஆயிருக்கார். மொத்தம் 152 மேட்ச்கள்ல 5579 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல்ல 200 சிக்ஸர்களை அடிச்ச முதல் இந்திய ஓபனர்ங்கிற ரெக்கார்டையும் அவர் பேர்ல பதிவாகியிருக்கு. இந்த சீசன்லயும் ராகுல் மிரட்டலான ஃபார்ம்ல இருக்காரு. 9 மேட்ச்ல 433 ரன்கள் அடிச்சு 54.13 ஆவரேஜும் 185.84 ஒரு மிரட்டலான ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடுற ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அவரோட அசத்தலான சீசனை தொடர்ந்திருக்கார். ஐபிஎல் 2026ல அதிக விக்கெட் எடுத்தவர்களுக்கான பர்பிள் கேப் லிஸ்ட்ல இப்போ 2வது இடத்துல இருக்காரு. 2026க்கான டீம் லிஸ்ட்லயும் நிறைய வியூக ரீதியான மாற்றங்கள் தெரியுது. முன்னாடி டெல்லி அணிக்கு முக்கியமான ரோல் பண்ண நிதிஷ் ராணாவை ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ப்ரீ சீசன் ட்ரேட் மூலமா டெல்லி வாங்கி இருக்காங்க. இந்த பக்கம் ரவி பிஷ்னோய், துஷார் தேஷ்பாண்டே ஆகியோரும் 2026 சீசனுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல ரொம்ப முக்கிய பங்காளிங்க. இந்த மேட்ச்க்கு அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் 9 மேட்ச்ல 8 பாயிண்ட்ஸ் எடுத்து ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 மேட்ச்ல 12 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களோட 4வது இடத்தை தக்க வச்சு